ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பூசலாம் சேகர் சேனலுக்காக இருக்கேன். இங்கே நான் வந்து ஓடாசிட்டியை 12 இயர்ஸ் ஓல்டு ஓடாசிட்டியை ஹெட் லேம்ப்பு, வாக் லேம்ப்பு, அப்புறம் வந்து பேனல் மாற்றலாம்னு சொல்லியிருக்கிறேன். அது பாருங்கள், உங்கள் வீடியோ காமிக்கிறேன். போட்டுருக்கேன். நான் வந்து கடை தான் எம்எஸ் என்டர்பிரைஸ், நம்பிக்கையான கடை. பார்ப்போம், நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த லைட் கொஞ்சம் போடுங்க பார்க்கலாம். இப்போ செக் பண்ணி இது நம்ம ஓல்ட் லைட்டு போட்டிருக்கோம் நம்ம. சார் இது நல்லா பாத்துங்க. இங்க பாருங்க, இது வந்து பகல். இந்த பகல்ல உங்க வண்டியோட பிரைட் பாத்துக்கிட்டீங்களா? நான் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பிரைட்ட பாருங்க. இவர் தான் பண்ண போறாரு பாய், அவரையும் பார்த்துவாங்க. எந்த வயரிங்குமே வந்து ஒரிஜினல் வயரிங், எந்த வயரிங்குமே டேமேஜ் ஆகாது. நான் தரல பண்ணி கொடுத்துறேன். ஒரிஜினல் வயரிங்ல பொறுத்த வரைக்கும் கை வைக்கவே கூடாது சார். நான் எந்த வேலை செஞ்சாலும் இல்லை, டூ எனக்கு சரியா வரல, அதான் வந்து மாற்ற வந்துருக்கேன். இப்போ வந்து டூ வந்து ரொம்ப டல்லாக இருக்கு, மாற்றிருக்கேன். இது 2009 மாடல் தான் ரசிக்குது. அது வரைக்கும் நான் இது கை வைக்கல. சரி, ஓகே, நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நான் புதுக்கார வந்து அப்டேட் பண்ணுறது நல்லதுன்னு யோசனை பண்ணிருக்கேன். நான் புதுக்கார 21 வருஷம் தேவையில்லாமல் மாடல் நினைச்சா அதெல்லாம் தேவையில்லைன்றது என்னுடைய ஐடியா. இப்போ ஹெட் லேம்பை நம்ம ரைட் சைடில் இருக்க ஹெட் லேம்பை பாய் கேட்டார், சம்சிங் பாய். அவர் தான் எல்லாத்தையும் ஃபுல்லாக பண்ணுறாரு, நல்லா ஒழுங்காக பண்ணுறாரு. பாருங்க, காட்டிட்டு இருக்காரு. பாருங்க இந்த நிலைமையை எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப ஹெட் லேம்ப் கீழே இருக்குது. இதுதான் எவ்வளோ ரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஹெட் லேம்ப்பு கீழே இருக்கிறதெல்லாம் ரொம்ப அழுக்காருது. நைட்டில் போகும்போது ரொம்ப விஷயம் ரொம்ப கம்ப்ளீட்டாக இருந்தது. சரி, அதனால தான் சரி வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அதை கொஞ்சம் ரெசர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். படம் பாருங்கள். நீங்கள் பெரிய பெரிய ஷாப்புக்கு போகிறது அவ்வளோ உகந்ததில்லை. இங்கே வந்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் ஒன்று கிடைக்க ஒன்று ஏதாச்சும் வந்து வாங்கி போட்டுக்கலாம். ஏன்னா புதுப்பேட்டை ஏரியா, உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்குங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு அவங்ககிட்ட சொன்னால் அவங்க ஜிஎஸ்டி போட்டு அதை போட்டு நம்ம தாளிச்சுக்கணும் அவங்க போட்டு. அதுக்காக தான் இங்கே வந்துருக்குறாங்க. பாருங்கள், இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது பாருங்கள். ரெண்டு லேம்பும் ரெண்டுமே பூரா டஸ்ட்டு, அதாவது ரஸ்ட்டு. ஓகேங்களா, நான் இது கூட சேர்த்து என்னுடைய இந்த ஃப்ரண்ட் பேனல்லையும் வந்து ஆண்ட்ராய்டாக மாற்றலான்னு சொல்லிட்டு ஐடியா போட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இது ஒரு அது ஓல்டு இதில் வந்து எதுவும் பண்ண முடியல. அதனால் ஆண்ட்ராய்டுனாக்கா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக அதில் வந்து எல்லாமே கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து கரெக்டாக பார்த்து வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலட்டணும். மற்ற வண்டி ஒரு சில வண்டிகள் மாதிரிலாம் கிடையாது. இது வந்து எப்படி அப்படின்னா, இப்போ இது கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல ஸ்ட்ரிக் ஆகும். அது எதுக்காக அப்படின்னா, இந்த ஏசி டியூனர் கீழே அப் டவுன் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து பேக் சைடில் லிவர் இருக்கும். அந்த லிவர் வந்து நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக கலட்டணும் கழட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாடுன்னு ஒரு லைன் வரும். லைனை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த செட் வந்து ஃபுல்லாக வெளியே வந்துடும். நல்லா டெக்னிக் பண்ணுங்க, கஸ்டமர் ஆர்டர் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அது வந்து டபுள் வேலையாக இருக்கும். கிளியராக பண்ணுறவங்க கொடுத்து கிளியராக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். இந்த வயர் கிடைச்சா நம்ம வந்து அப்புறம் த்ரூ பண்ணுறது கஷ்டம். திருப்பி வந்து வயரிங் பொறுத்த வரைக்கும் ஃபால்ட் வரக்கூடாது. ஆமாம், வயரிங்கில் வந்து ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா பெரிய தலைவலியாக போயிடும். வயரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக கலட்டி கேர்ஃபுல்லாக மாட்டுமோ அந்த அளவுக்கு வந்து வண்டியோடைய லைஃப் நல்லா இருக்கும். நம்ம போகிற அந்த ஃபிட்டிங்கு ப்ளஸ் வந்து அந்த புக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். 5 மினிட்ஸில் செட்டு மாட்டிடலாம், 10 மினிட்ஸில் செட்டு மாட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஃபேக்கு. நீங்கள் அவங்கள வந்து எடுத்த உடனே ஒரு பொருளை வந்து டப்பு கலட்டி மாட்டுறதுக்கு சும்மா நார்மலான பொருள் எதுவுமே கிடையாது. எல்லாமே காஸ்ட்லியான பொருள். செட்டு இப்போ ஒரிஜினல் செட்டு எடுத்தாச்சு, கழட்டியாச்சு, ஃபுல்லாக தனியாக எடுத்தாச்சு. இது ஏசி செட் நம்ம கைட்டில். ஏசி செட் வந்து வண்டியில் இருந்த ஒரிஜினல் செட்டிங் அப்படியே இருக்கும். ஓகேங்களா, பாருங்க. இப்போ நம்ம வந்து இது ஃபாக் லேம்பை கட்டிட்டோம். இப்போ ஃபாக் லேம்பை கட்டிட்டு இருக்கோம். அதுவும் ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் ரொம்ப பயங்கரமாக ரஸ்ட்டாக இருக்குது. உள்ளெல்லாம் ரிஃப்ளெக்டர்லாம் ரொம்ப ரிஃப்ளெக்டர்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதையும் ஆகுறோம். எலி வந்து போட்டுருக்கு, எலி இது ஸ்டார்ட் போட்டுருக்கு. அது வாதங்கட்டை பாருங்கள். ரெண்டும் ஒரு பரிதாபனாலும் படுத்துருக்கு. எல்லாம் ரெண்டுமே ரொம்ப கரெக்டு. நானே கவனிக்கலை, இப்போ தான் இப்போ கவனிக்கிறேன். ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஏதோ டென்ட் ஆகிருக்கு உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஐட்டம் வந்து எண்டாச்சு கம்மியில் எங்காச்சுன்னா காங்கிரஸ் இந்த ஒரு கேட்டுக்கலாம். பட் தட் இஸ் நோ ப்ராப்ளம். அப்படியே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது வந்து ஆக்சுவலாக ஜஸ்ட் ரெட் தான்.
அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொல்லுவாங்க. ஓகே பிரச்சனை பாருங்கள் ஹெட் லேம்பு பாலிசிக்கு பூசுவோம் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பேனல் போட்டு பாருங்கள் பாலிசியும் பூசுவோம் என்ன வித்தியாசம் பாருங்கள். ஆண்ட்ராய்டில் வந்துச்சு இப்போ எல்லாமே இந்த சில பைக்லாம் சரியில்லை அதான் கொஞ்சம் பேக் பண்ணிட்டு இருக்காரு பாய் கட்டோட சரியில்லை சொல்லிட்டு அதை பார்த்தாச்சு. இது வந்து மேனுவலாக நம்மளாக ரெடி பண்ணி போடுறது. எப்பவுமே வந்து நம்ம கைப்பட ரெடி பண்ணி போட்டோம்னா லாங் லைஃப் வரும். ஓகே அது பேட்டரி உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வரும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹார்ன் லைஃப் வரும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதே வந்து வேலை தெரியும் அதாவது எனக்கு தான் வேலை தெரியுன்றதுக்காக சொல்லுவாங்க. ஓகே வேலை தெரியும் பண்ணது அப்படின்றது ஓகேங்களா. செட் ஆன் பண்ணி அதாவது இப்படி லாங்கா கை வச்சீங்கன்னா ஆஃப் ஆயிடும். எப்பவுமே இந்த மாதிரி லாங் பிரஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஒரே ஒரு டச் பண்ணீங்கன்னா டச் ஆன் ஆயிடும். ஓகே ஆன் ஆனதுக்கு அப்புறம் ஸ்லைட் பண்ணீங்க அப்படின்னா வைஃபை லாங் பிரஸ் பேக் வந்துட்டு ஆப் அதாவது என்ன ஆப் இருக்கோ அந்த ஆப் எல்லாத்தையும் நீங்க பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து யூடியூப் போறீங்கன்னு வச்சுங்களேன். யூடியூப்ல ஆல்ரெடி உங்களுக்கு அந்த யூடியூப் இருக்கு. கூகுள் போறோம். கூகுளில் வந்து உங்களுடைய ஐடி போடணும் ஓப்பன் ஆகிறதுக்கு. எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வீட்டாண்டு வந்து நாங்கள் வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி வந்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 மீட்டர் வரைக்கும் அந்த வீடு அந்த முனை வரைக்கும் அடிக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள் இந்த டிம் அண்ட் டிப்பில் சரியான ஃபோக்கஸ் பாருங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து விஷன் ஈஸியாக தெரியுது. ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம். சரி இந்த சேனல் பிடிச்சதா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போட்டுகிட்டே இருக்கேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆகிடும். அதில் பார்த்து எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா அங்கே அவர்கிட்ட சப்ஸ்கிரைப் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.